பதினெட்டாம் நூற்றாண்டில் லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளார் இந்தியாவிற்கு வந்தார். குறிப்பாக பாண்டிச்சேரி மறைமாவட்டத்தில் அவர் ஆற்றிய சேவை மற்றும் முயற்சிகள் எண்ணிலடங்காதவை. அந்த வரிசையில் பெண் கல்வியின் வளர்ச்சிக்காக ஜூலை மாதம் 2ஆம் தேதி 1859 நெல்லித்தோப்பில் இமாக்குலேட் உயர்நிலை பள்ளியை 2வது கல்வி நிறுவனமாக நிறுவியதோடு மட்டுமன்றி பெண்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு முன்னோடியாக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு கல்வித்துறையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. கல்வியே ஒரு மனிதனை உயர்த்தும் கருவி என்ற நம்பிக்கையுடன் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு உயர்ந்த தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இக்கல்வி நிறுவனத்தை நிறுவினார். பள்ளி இன்று கல்வியில் மட்டுமல்லாமல் ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான பெயர் பெற்றிருக்கிறது. இதற்கு அடித்தளம் துப்புயி அடிகளாரின் தொலைநோக்கு பார்வையும் அர்ப்பணிப்பும் தான். அவர் இப்பள்ளியை முதலில் தொடங்கிய போது பல சிரமங்களை சந்தித்தார். இருந்தாலும் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் கடவுளின் மீதான நம்பிக்கை மூலமாக துப்புயி அடிகளார் அந்த சிரமங்களை வென்றார். 156 ஆண்டுகள் கடந்த பள்ளியில் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்று சமூகத்தில் சிறந்த நிலையை அடைந்துள்ளனர். இது துப்பி அடிகளார் அவர்களின் கனவு நிறைவேற்றப்பட்டதற்கான சான்றாகும். புதுவை மறைமாவட்ட கல்வித்துறையில் ஒரு வரலாறாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்கின்ற லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளாரின் பிறந்த நாளை நினைவு கூறும் நாளாக எங்கள் பள்ளியில் 18/8/2025 அன்று காலை 10:30 மணி அளவில் இறைவணக்க பாடலுடன் தொடங்கப்பட்டது. பெண் கல்விக்கு பெருமை சேர்த்த தந்தையின் பிறந்த நாளை இமாக்குலேட் கல்வி தினமாக சிறப்பித்து மகிழ்ந்தோம். இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் துப்பிய அடிகளாரின் தொண்டுகள் பற்றியும் நம் பள்ளியின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததோடு அதன் பின்னர் சிறப்பு விருந்தினராக அருட்தந்தை ஆசா அந்தோணிசாமி அடிகளார் இவ்விழாவில் கலந்து கொண்டார். அவர் தனது உரையில் கல்வி என்பது எல்லா செல்வத்திலும் முதன்மையானது, இந்த உலகத்தில் அழியா செல்வமாக இருப்பது கல்வி என்றும், நம் குற்றத்தை நீக்குவது கல்வி, சிறியவரை பெரியவராக்குவது கல்வி, உலகத்தை நீதி நெறியில் நிலைபெற செய்வது கல்வி, நாம் துன்பம் என்னும் கடலில் நீந்த தெப்பமாக இருப்பதும் கல்வி, நம் உயிர்க்கு நல்துணையாய் வருவதும் கல்வி என்று வாழ்த்துரை வழங்கினார். பேராசிரியர் E.M. ராஜன் அவர்கள் தந்தையின் பெருமையை தங்கள் கருத்து செறிந்த கவிதைகளால் எடுத்துரைத்தார்.